Hey guys, welcome back to my channel. So today in this video, let's see about theatre conventions. So Shakespearean era வந்து ஒரு வைப்ரண்ட் அதே டைமில் ஒரு டைனமிக்கான தியேட்டர் கல்ச்சர் வந்து டெவலப் ஆச்சு இங்கிலாண்டில். அண்ட் ஆடியன்ஸஸ் எல்லாம் வந்து இந்த கேப்டிவேட்டிங் பர்ஃபார்மன்ஸஸ், அவங்களோட காஸ்டியூம்ஸ், அதே டைமில் செட் டிசைன்ஸ் இதால் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து கேப்டிவேட் ஆனாங்க. ஸோ அதனால் அந்த பீரியட் வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் ட்ராமான்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட இந்த தியேட்டர் கன்வென்ஷன்ஸான இந்த காஸ்டியூம்ஸ், இந்த பர்ஃபார்மன்ஸஸ், இந்த செட் டிசைன்ஸ் இதெல்லாம் தான் வந்து அந்த கோல்டன் ஏஜை வந்து டிஃபைன் பண்ணுது. So first of all, let's see the theatre spaces about the Globe and other playhouses. So first of all, let's see about the Globe Theatre. So Globe Theatre வந்து 1599 வந்து பில்ட் ஆச்சு. இது ஒரு ஃபேமஸான ஒரு ஓப்பன் ஏர் தியேட்டர் கூட. ஷேக்ஸ்பியரோட நிறைய ஐகானிக்கான ஒர்க்ஸ் வந்து இந்த ப்ளே ஹவுஸில் தான் வந்து எனாக்ட் பண்ணாங்க. இதோட டிசைன் வந்து சர்க்குலர் டிசைன் அண்ட் மல்டி டயர்ட் சீட்டிங் வந்து இருக்கும். அண்ட் ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு இமர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ லெட்ஸ் see about the other play houses. குளோபு தவிர வந்து லண்டனில் வந்து நிறைய ப்ளே ஹவுசஸ் வந்து இருந்துச்சு அந்த பீரியடில். எல்லாத்துக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் அண்ட் ஆம்பியன்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து த கர்டைன், தி ரோஸ் அண்ட் தி ஃபார்ச்சூன் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ப்ளே ஹவுசஸ். தென் லெட்ஸ் see about the stage and scenery. ஷேக்ஸ்பியர் ஸ்டேஜில் செட் டிசைன்ஸ் ரொம்பவே மினிமலாக வந்து யூஸ் பண்ணாங்க. அதே டைமில் நிறைய ப்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. இது வந்து ஆடியன்ஸோட இமேஜினேஷனை வந்து ரொம்பவே வைடன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சீனரி அண்ட் நிறைய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வேறு வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. லைட்னிங், அப்புறம் லைட்டிங்கோட சவுண்ட் அண்ட் ஸ்டேஜ் மெஷினரி இதெல்லாம் வந்து நல்லா கிளவராகவே வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. தென் லெட்ஸ் see about the audience composition and behavior. ஆடியன்ஸ் வந்து டைவர்ஸ் ஆடியன்ஸ் இருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸஸ் வந்து மிக்ஸ்டாக வந்து இருந்தாங்க. நொபிலிட்டிலேருந்து காமன் பீப்புள் வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து பிளெண்டாக வந்து இருந்தாங்க. தென் நல்ல இன்ட்ராக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒவ்வொரு ப்ளே டைம்லேயும் வந்து இருக்கும். ஆடியன்ஸ் வந்து அவங்க நல்லா சத்தம் போடுவாங்க, இல்லைனா அப்ளாஸ் பண்ணுவாங்க, இல்லைனா அவங்களோட வியூ பாயிண்ட்டை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்ஸை கூட வந்து எறிகிற ஒரு பழக்கம் வந்து அந்த டைமில் இருந்துச்சு. ஸோ இந்த ப்ளே ஹவுசஸ் வந்து ஒரு சோஷியல் கேதரிங் ப்ளேஸாகவும் வந்து இருந்துச்சு. நிறைய பீப்புள் வந்து அவங்க மிங்கிள் ஆவாங்க, டைன் பண்ணுவாங்க, நிறைய பீப்புள் கூட நல்ல லைவ்லியான டிஸ்கஷன்ஸில் வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஷேக்ஸ்பியரியன் டைமில் வந்து ஒரு ரவுடியான அட்மாஸ்ஃபியர் தான் வந்து தியேட்டர்ஸ்க்கு வந்து இருந்துச்சு. பீப்புள் வந்து அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, பிளேஸ்க்கு இடையில நல்லா சத்தம் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பிங் அட்மாஸ்ஃபியர் வந்து இருந்துச்சு. தென் லெட்ஸ் see about the staging and scenery conventions. அந்த டைமில் செட்ஸ் வந்து ரொம்ப மினிமலாக தான் வந்து இருக்கும். மினிமலான செட்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆடியன்ஸ் வந்து அவங்களோட இமேஜினேஷன் வந்து யூஸ் பண்ணி ரிமைனிங் டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதே டைமில் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து மூவபிளாக இருக்கும், மூவ் பண்ண முடியும். அண்ட் அதே டைமில் பேக்ட்ராப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போது சப்போஸ் பேக்ட்ராப்பில் ஒரு ட்ரீயோட இமேஜ் வந்து இருக்குன்னா அது வந்து ஒரு ஹோல் ஃபாரஸ்ட்டே வந்து சிம்பிளைஸ் பண்ணுற மாதிரி சிம்பாலிக்கலாக வந்து இருக்கும் பேக்ட்ராப் எல்லாம். தென் சைமல்டேனியஸ் ஆக்ஷன் வந்து இருக்கும். ஷேக்ஸ்பியர் பிளேஸில் ஆஃபனாக வந்து நிறைய ஸ்டோரி லைன்ஸ் வந்து ஒரே டைமில் வந்து வர மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸ் வந்து ஸ்டேஜோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் வந்து மூவ் பண்ண வேண்டியிருக்கும் ஆக்ஷன்ஸை வந்து பார்க்குறதுக்கு. தென் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ஸ், பிளேரைட்ஸ் எல்லாம் வந்து சிம்பாலிக்கான ஆப்ஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்டிஸும் வந்து சிம்பாலிக்கலாக இருக்கும். அது வந்து காம்ப்ளெக்ஸான ஐடியாஸ், இமோஷன்ஸ் எல்லாம் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆடியன்ஸை பெர்ஃபார்மன்ஸ்குள்ளே டீப்பராக வந்து என்கேஜ் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும். தென் லெட்ஸ் see about the costumes and makeup. அந்த டைமில் உள்ள ஆக்டர்ஸோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்து ராயல்ட்டி அண்ட் நொபிலிட்டியை வந்து டிஸ்டிங்கிஷ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஆஃபன் இந்த க்ளோதிங் எல்லாம் ரிச் ஃபேப்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நல்ல இன்ட்ரிகேட்டான எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே டைமில் நல்ல எக்ஸ்ட்ரா வேகன் ஆக்சசரிஸும் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ தென் கேரக்டர்ஸ்க்கும் வந்து காஸ்டியூம்ஸ் அண்ட் மேக்கப் அவங்களோட பர்சனாலிட்டிஸ் அண்ட் சோஷியல் ஸ்டேட்டஸ்க்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து எந்த கேரக்டர்னு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸை வந்து ஷோ பண்ணுறதுக்கு வந்து ஆக்டர்ஸ் வந்து மேக்கப் வந்து யூஸ் பண்ணாங்க. அதே டைமில் விக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அவங்கள வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இதனால் அவங்களுக்கு வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து எனாக்ட் பண்ண முடியும். காஸ்டியூம்ஸ் அண்ட் மேக்கப்புக்கு அதே டைமில் சிம்பாலிக் மீனிங்ஸும் வந்து இருந்துச்சு. இது வந்து தீம்ஸ் அண்ட் இமோஷன்ஸை வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து கன்வே பண்ணுறதுக்கும் அதே டைமில் பர்ஃபார்மன்ஸோட விஷுவல் எலிமெண்ட்ஸை வந்து ஷோ பண்ணுறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. தென் லெட்ஸ் see the conventions of music and sound effects. மியூசிக் வந்து அட்மாஸ்ஃபியரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க.
மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் மூட் அண்ட் அட்மாஸ்ஃபியர் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து ஆடியன்ஸை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் செட்டிங் அண்ட் இமோஷனல் ஸ்டேட்டஸ்க்கு வந்து கொண்டு போகும். ஸோ தென் ஸ்டோரி டெல்லிங் டிவைசஸாக வந்து பெல்ஸை வந்து அடிக்கிறது, இல்லைனா ஸ்வாட் வந்து கிளாஷ் பண்ணுற சவுண்ட், இதெல்லாம் வந்து ஸ்டோரி டெல்லிங் டிவைசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க. அதே டைமில் ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுக்கும் மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆடியன்ஸை வந்து டீப்பாக வந்து ஸ்டோரிக்குள்ளே கொண்டு போகிறதுக்கும் அண்ட் அவங்களோட இமோஷ்னல் லெவலை வந்து ஹைட்டன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க. தென் அபவுட் ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் காஸ்டிங் கன்வென்ஷன். அந்த டைமில் விமன் ரோல்ஸ் வந்து விமன் வந்து எனாக்ட் பண்ணுறது இம்ப்ராப்பராக வந்து நினச்சாங்க. ஸோ அதனால் யங் மேல் ஆக்டர்ஸ் வந்து லேடி ரோல்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ எல்லா ஆக்டர்ஸுமே வந்து மேலாக தான் வந்து இருப்பாங்க. ஸோ அதனால் கிராஸ் ட்ரெஸ்ஸிங்கு வந்து இருந்துச்சு. மேல் ஆக்டர்ஸ் வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸோட காஸ்டியூம்ஸ் வந்து போடுறதுனால அவங்க வந்து நல்ல எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் மேக்கப் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அது வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கு இன்னும் வந்து பியூட்டியை வந்து கொடுக்கும். ஷேக்ஸ்பியரோட கேரக்டர்ஸ் வந்து யூஸ்வலி வந்து கன்வென்ஷன்ஸே வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஷேக்ஸ்பியரோட கேரக்டர்ஸான போர்ஷியா, ரோசலிண்ட், இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ட்ரெடிஷ்னலான ஜெண்டர் ரூல்ஸ்க்கு வந்து எகெயின்ஸ்டாக போகிற மாதிரி பவர்ஃபுல் அண்ட் அசர்ட்டிவ் ரூல்ஸ் வந்து இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த டைமில் அன்கன்வென்ஷனலாக வந்து நினச்சாங்க. நெக்ஸ்ட் அபவுட் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பேட்டர்னேஜ் அண்ட் சென்சர்ஷிப் கன்வென்ஷன்ஸ். ஷேக்ஸ்பியன் தியேட்டர் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஏதாச்சும் வெல்த் இல்லைனா இன்ஃப்ளூயன்ஷியலான இண்டிவிஜுவல்ஸ் தான் வந்து பேட்டர்னேஜாக வந்து வச்சுருப்பாங்க. அவங்க தான் வந்து இவங்களுக்கு எல்லாம் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்க தான் அதாரிட்டிஸ்டேருந்து வந்து இவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனை வந்து கொடுப்பாங்க. தென் அபவுட் சென்சர்ஷிப். அந்த டைமில் உள்ள பிளேஸ் வந்து சென்சர்ஷிப்பாலே வந்து எஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பொலிட்டிக்கலி அண்ட் ரிலீஜியஸ்லி சென்சிட்டிவாக வந்து அந்த கான்டென்ட் வந்து இருக்குதுன்னா அவங்க வந்து சென்சர்ஷிப் வந்து போட்டுருவாங்க. ஸோ அதனால் ப்ளே ரைட்ஸும் கூட வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பிளேஸை வந்து எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். தென் ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம். ஸோ இருந்தாலும் இவ்வளோ வந்து ரெஸ்ட்ரெயின்ஸ் வந்து இருந்தாலும் ஷேக்ஸ்பியன் தியேட்டர் ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்பவே கேப்டிவேட்டாக ஆகிற மாதிரி நிறைய ஆடியன்ஸை வந்து இன்ஸ்பயர் ஆகிற அளவுக்கு வேர்ல்டு வைடாக வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டெம்பரரி இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ ஷேக்ஸ்பியரின் டைமில் யூஸ் பண்ண அந்த தீம்ஸ், கேரக்டர்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் இப்போ மாடர்ன் பர்ஃபார்மன்ஸஸையும் கூட வந்து இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனாலே ஒரு நியூ கல்ச்சரல் கான்டெக்ஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி நிறைய ஆடியன்ஸஸ் வந்து வேர்ல்டு வைடாக கேப்டிவேட் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த பிளேஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ மாடர்ன் பீரியட்லேயே இதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கிறதுனால இது ஒரு டைம்லெஸ் ஆர்டிஸ்ட்ரியை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ குவாலிட்டி ஆஃப் எலிசபெத்தன் தியேட்டர் வந்து டைம்லெஸ்னு வந்து தெரியுது. அண்ட் அதே டைமில் நிறைய க்ரியேட்டிவ் ஆன ப்ராக்டிஷனர்ஸ் அந்த டைமில் இருந்ததாக தெரியுது. ஸோ ஃபைனலி அபவுட் கல்ச்சரல் லெகசி. ஸோ ஃபைனலி ஷேக்ஸ்பியரியன் தியேட்டர் ஒரு இன்டெலிபிள் ஆன ஒரு மார்க் வந்து கல்ச்சரல் லேண்ட்ஸ்கேப் அண்ட் ட்ராமா வந்து டெவலப் பண்ணுறதுக்கு லிட்ரேச்சர்லையும் பர்ஃபார்மன்ஸ்லையும் செஞ்சுரிஸ் தாண்டி ஒரு நேம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. So that's all about the theatre conventions during the time of Shakespeare. Thank you for watching.